ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கான வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஹாஃப் இயர்லிக்கும் சரி பப்ளிக்கும் சரி ஃபுல் போர்ஷன் அப்படிங்கிறனால ஸோ இப்போலேருந்தே நீங்கள் நல்லா தரவாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பப்ளிக் எக்ஸாமில் சென்டம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தவரை சென்டம் அவ்வளோ சீக்கிரம் போடவே மாட்டாங்க. ஸோ யாரும் சென்டம் எடுத்ததும் இல்லை முன்னாடிலாம். பட் இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி சென்டம் ரிசல்ட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம கரெக்டாக எழுதணும் அப்படின்னா சென்டம் வந்து கொடுப்பாங்க. ஸோ சென்டம் எடுக்கிறதுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கணும், ஸோ எந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, எதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் வந்து ஒரு 90க்கு 80 ஆர் 85க்கு மேலே எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா 90க்கு 89 90 வரைக்குமே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் 90க்கு 80க்கு கீழே யாரும் குறையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு நான் சொல்கிற கொஷின்ஸை மட்டும் நீங்கள் படித்தாவே போதும். என்னென்ன கொஷின் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 15,000 பேர்கிட்ட இருக்காங்க. ஸோ ரொம்பவே சேஃபானது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா PDF லிங்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எந்தெந்த கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஒன் வேர்டு கேட்பாங்க. இந்த 14 ஒன் வேர்டில் வந்து நீங்கள் வந்து 10லேருந்து 12 கொஷின் புக் பேக் கேட்பாங்க. சம்டைம்ஸ் ஒரு கொஷின் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக கேட்கணும் அப்படின்னா 10 ஒன் வேர்டு புக் பேக் கேட்பாங்க. பேலன்ஸ் 4 ஒன் வேர்டு புக் இன்சைடு. இந்த புக் இன்சைடு எப்படி கேட்பாங்க அப்படின்னா புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி இல்லை பிங்க் கலர் அந்த மாதிரி கலரில் கொடுத்துருப்பாங்களா லெட்டர்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க. அண்ட் ஒரு சில கொஷின் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாடல், அது மனப்பாட பாடல்னு கிடையாது, எந்த பாடலாக வேணாம்னு இருக்கலாம் செய்யுள் பகுதியில், அந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த பாட்டை எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி மனப்பாட பகுதி பாடல்லாம் சொல்லும் பொருளும் இருக்கும்ல, ஒரு சொல் இருக்கும், ஒரு வார்த்தை, அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு இருக்கும், இலக்கண குறிப்பு. ஸோ அந்த மாதிரி வச்சு வந்து ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒன் வேர்டு கேட்பாங்க புக் இன்டீரியர். ஸோ நல்லா படிச்சிருங்க. ஒன் வேர்டில் சாலிடாக 10+ மார்க் எல்லாருமே ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக் ப்ளஸ் நான் அந்த சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினா 3 குருவினா, அடுத்து 2 குருவினா செய்யுள் உரைநடையிலேருந்து. ஸோ என்னென்ன குருவினா படிக்கணும்னு பார்க்கலாம். மொத்தமே 13 முக்கியமான குருவினா தான் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா படிச்சுங்க. பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? தமிழ்நாட்டின் வானிலை மரம் சிறுகுறிப்பு வரைக. கோட்டை என்னும் சொல்லை திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை கூறுகிறார்? பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து யாது? இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோவ் பார்வையை குறிப்பிடுக. காவடி சிந்து என்பது யாது? குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தி யாது? தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது? மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார் உலை வடிகள் எதனை குறிப்பிடுகிறது? இந்த 13 குருவினாக்கள் மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த 13 குருவினாக்கள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் சரி வரும். அதுக்கிடையில் நடக்கிற ரிவிஷன் எக்ஸாமுக்கும் இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 13 குருவினாவை நல்லா படிச்சுக்கோங்க. எப்போவுமே மறக்காத அளவுக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் இப்போ நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்லேயே தமிழ் இங்கிலீஷை நல்லா படிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிற டயத்தில் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியாக தான் டைம் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் மற்ற காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் போன்ற மேஜர் சப்ஜெக்ட்டை படிக்கலாம். ஸோ நல்லா படிச்சிருங்க. அடுத்தது சிறுவினா, மிக முக்கியமான சிறுவினா என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். PDF லிங்க், நான் மாடல் கொஷின் பேப்பர் இம்பார்ட்டன்ட் கொஷினுக்கான PDF லிங்க்லாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேதி கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? உன்னும் கருத்தை எழுதுக. மலை மனித வாழ்வியல் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. சமண பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு வரைக. ஆனந்தரங்கர் ஒரு வரலாற்று ஆசிரியர் என்பதை நம் பாடப்பகுதி அப்படி இல்லை நம் பாடப்பகுதி வழி எடுத்துரைக்க. ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றலி கோவில்கள் குறித்து நீங்கள் அறிவன யாவை? ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவன யாவை? வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவது யாவை? தாமசிகம் என்றால் என்ன? சலச வாவியில் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. மருந்து, மருத்துவர், மருத்துவம் ஆகியன பற்றி திருக்குறள் கூறுபவன யாவை? சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களை திருச்சாளல் உணர்த்துவன யாவை? உயர் தமிழை உயிரென்று போற்றுமின்கள் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இந்த 13 கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த 13 கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. சிறுவினாவை பொறுத்தவரை உங்களுக்கு உரைநடை அண்ட் செய்யுள் ரெண்டுலேயுமே 2 சிறுவினா 4 மார்க். மொத்தம் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா 16 மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இப்போதைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி ஆன்சர் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் நடந்த ஆன்சர் கீ நம்மகிட்ட இருக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி 90 out of 90 வாங்கின பேப்பர் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த பேப்பர் வச்சு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எழுதணும் அப்படின்னு பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிறுவினா இதுதான் வெரி
வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வந்து நல்லா படிங்க. அண்ட் அதுக்கடுத்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கேட்பாங்க. ஸோ மொழித்திறன் பயிற்சியிலேருந்து என்னென்னலாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். மொழிக்கு முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை, அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனை அவை பார்த்துக்கோங்க. அடுத்தது உயிரீறு மெய்யீறு விளக்குக பார்த்துக்கோங்க. உயிர் முதல் மெய் முதல் எடுத்துக்காட்டுடன் விவரிக்க பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவிற்குரிய சீரும் தலைகளும் யாவை பார்த்துக்கோங்க. அணி இலக்கணத்தை பொறுத்தளவில் உருவக அணி, ஓமை அணி, பிரிது மொழிதல் அணி, சொல் பின்வர அணி, இந்த 4 அணி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. திணைத்துறையை பொறுத்தளவில் முல்லைத்திணையும் குறிஞ்சித்திணையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நயம் பாராட்டுதல் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழாக்கம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி குருவினாக்கு முன்னாடி குருவினாக்கு அப்புறம் ஒரு 7 இலக்கணத்திலிருந்து ஒரு 7 2 மார்க் கேட்பாங்க. ஸோ அது எப்படின்னா கலைச்சொற்கள், வல்லினமிகளை இட்டும் நீக்கும் எழுதுக, மயங்கொலி சொற்கள். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கிராமர் பார்ட்ஸ் புக்குக்கு பின்னாடி உள்ளது. ஸோ அதிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ வாங்க நெடுவினாவை பொறுத்தளவில் உரைநடையில் கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பௌத்த கல்வி, சமணக்கல்வி, மரபு வழி கல்வி முறைகளில் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை அல்லது மாற்றங்களை விவரிக்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெடுவினா. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. இந்த 4 மட்டும் உரைநடையில் பாருங்கள். செய்யுளை பொறுத்தளவில் நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அரியலாகும் செய்திகளை தொகுத்துரைக்க திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை நாட்டு பாடல் வழி இயற்கை வளங்களை விவரிக்க பாரதிதாசன் ஒரு புரட்சிக்கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க நடராசன் தனிமொழியிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமறு புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்துரைக்க. இந்த 5 நடுவினா செய்யுளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். துணைப்பாடத்தை பொறுத்தளவில் பிம்பம், சிம்பொனி தமிழர், ஆஸ்கர் நாயகன், நர்த்தகி நடராஜன் செல்வி, வாடிவாசல், இந்த 4 கொஸ்டின். ஸோ இந்த நெடுவினா மட்டும் படித்தாலே போதும். ஸோ இந்த குருவினா, இந்த நெடுவினா, இந்த சிறுவினா மட்டும் படித்தா போதும். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். 1 வேர்டு எப்படி கேட்பாங்க, எத்தனை கொஷின் புக் பேக், எத்தனை இன்டீரியர் கேட்பாங்க, அண்ட் குருவினா எப்படி கேட்பாங்க, எந்தெந்த கொஷின் கேட்பாங்க, சிறுவினா நெடுவினா எந்த கொஷின் கேட்பாங்க, எந்த மாதிரி கேட்பாங்க, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அண்ட் அந்த கிராமர் பார்ட்லேருந்து கேட்குற கொஷின்ஸு, பிக் கொஸ்டின் அண்ட் கிராமர் பார்ட்லேருந்து கேட்குற 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் யுவர் ஹாஃபலி எக்ஸாமினேஷன். அண்டு இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இந்த சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது ஆஸ் யூ நோ. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்டு அகெயின் சொல்கிறேன், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் வில் பி வெரி 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 யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அண்ட் அப்கமிங் ப்ரிப்பரேஷன்ஸ். பிகாஸ் லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணுவேன் இனிமேல். ஸோ அதனால் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.